டாஸ்க்கு மாற்றுங்கப்பா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா இந்த சீசனில் எல்லா சீசன்லையும் கொடுக்குற மாதிரி ஒரே மாதிரி டாஸ்க்கு இந்த ராஜா ராணி டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இதில் பிக் பாஸ் டீம் கொஞ்சமாவது யோசிக்கணும். எப்பயுமே ஒரே மாதிரி டாஸ்க்கு கொடுக்குறமே, அங்கே வர்ற ஆளுங்க ஒரே மாதிரி இருக்காங்களா? ஏன்னா இந்த சீசனில் உள்ளவங்க எதுக்கு உள்ளே இருக்குன்னு தெரியாமல் இருக்காங்க. இவங்ககிட்ட அவங்க எப்படி க்ரியேட்டிவிட்டி எதிர்பார்க்குறாங்கன்னே தெரியல. என்ன இவங்க இந்த டாஸ்க் மூலமாக என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, எப்பயும் போடுற சண்டையை நல்லா காஸ்டியூமை மாற்றி ராஜாராணி மேக்கப் போட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. காஸ்டியூமை மாற்றி வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க ஆஸ் யூஷுவல். அதே மாதிரி இந்த சீசனில் தான் பிக் பாஸ் இந்த அளவுக்கு இறங்கி பேசுகிறாரு. நானும் உங்களோட சேர்ந்துக்கிறேன். அல்டிமேட் வந்து கானா வினோத்துக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவார். இதுக்கு மேலெல்லாம் வந்து இறங்கிலாம் பண்ண முடியாது. நீங்கள் சாண்டியோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதில் சாண்டியை பற்றி சொல்லியிருப்பார். அவர் சண்டை போட மாட்டார், எல்லாரையும் சிரிக்க வைப்பார். நீங்கள் சாண்டியை பார்த்தீங்க அப்படின்னா கலாய்ப்பார், பட் யாரையுமே ஊண்டாகவே மாட்டாங்க. தான் கூட இருக்க ஃப்ரெண்டு இல்லை மீரா மதின் எல்லாரையுமே கலாய்ப்பார். அது அவங்களும் ரசிப்பாங்க, ஆடியன்ஸும் ரசிப்பாங்க. அது ரொம்ப அழகாக வந்து பிக் பாஸ் வந்து கானா வினோத்துக்கு சொல்லியிருப்பார். இனிமேவாவது கானா வினோத்திட்ட மாற்றம் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.